வெறும் 10 நாள் உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் ஃபிசிக்ஸில் நம்மளால் சென்டம் எடுக்க முடியும். இந்த 10 நாள் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வர வரைக்குமா தள்ளி போட போகிறீங்க? இப்போவே முடிச்சிடலாம். இந்த மே மந்த்து உங்களுக்கு தைரியம் இருந்தால், தில்லு இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். சீரியஸாக நான் இன்னுமே கூட உன்னை கடுப்பேற்றுற மாதிரி கூட பேசுவேன். சரியா? ஏன் அப்படின்னா, ஏன் எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் தள்ளி போட்டே இருக்கணும்? அப்போ எல்லாமே லைஃப்பில் தள்ளி போயிடும். சரியா? நோ. இவ்வளோ நாளாக நம்ம பண்ண தப்ப 12th ஸ்டாண்டர்டில் இனிமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ண மாட்டோம். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே என்னோட 10 டே சேலஞ்சை அக்செப்ட் பண்ண தான் போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே உங்களோட ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் எனக்கு சென்டம் எடுத்து காமிக்க தான் போகிறீங்க. ஐ எம் கோயிங் டு மேக் யூ, ஃபோர்ஸ் யூ டு கெட் சென்ட். சரியா? ஆனால் அது எப்படி, என்ன 10 டே சேலஞ்ச், இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போவே நான் சொல்லிடுறேன். சரியா? ஸோ மொதல் விஷயம், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா மட்டுமே உன்னால் 580 எடுக்க முடியும். என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா, அது மட்டும் இல்லைடா, கூட சேர்ந்து படி. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறந்துடாத. சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேள்வி என் கூட சேர்ந்து படி. சரியா? கண்டிப்பாக உன்னால் 580+ பப்ளிக் எக்ஸாமில் எடுக்க முடியும். ஃபார் 600 12th தட்ஸ் அ கிவன் கேரண்டி. சரியா? இப்போ ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எப்போ வரப்போகுது? ஜூலை மாதம் 2வது வாரத்தில் நடக்கும். ஜூலை 2nd வீக்கில் தான் யூஸ்வலாக உங்களுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போது மே மாதமே 10 நாள் நல்லா படிச்சிருவோமே. மே மாதமே ஒரு 10 நாள் ஃப்ரீயாக இருக்கும்போதே டெய்லி ஒரு 90 மினிட்ஸ், அதுக்கு மேலே நான் வாங்கிட்ட டைம் கேட்கல. எவ்வளோ நேரம்? 90 மினிட்ஸ் கேட்குறேன். டெய்லி 90 மினிட்ஸ் 10 நாள் நீ உன்னால் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்க முடியும். இவ்வளோ தான் பிளான். ஓகே, அந்த 10 நாள் என்ன, அந்த 10 நாளில் நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லித்தர போகிறேன், இப்போ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நான் கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணுறேன். கவனி. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 10 டே சேலஞ்ச் என்னையிலேருந்து ஆரம்பிக்க போகுது? 11th மே மண்டேலேருந்து ஆரம்பிக்க போகுது. சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு இந்த செஷன் இருக்கும். இப்போது இதில் ஒரு சில கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும், பார்த்து தான் ஆகணும். ஒரு சில கிளாஸஸ் லைவாக இருக்கும். சரியா? எதெல்லாம் ரெக்கார்டடாக இருக்கும்? புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் சொல்யூஷன் ரெக்கார்டடாக இருக்கும். புக் பேக்கில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் சொல்லித்தர வீடியோ ரெக்கார்டடாக இருக்கும். இதை தவிர மீதி எல்லாமே லைவ் தான். இது இல்லாமல் வேறு என்னங்க யானை ஆன்சர் எடுப்பீங்க? உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற எல்லா லாங் ஆன்சரும் சொல்லித்தரேன். உங்களுக்கு புக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அப்போ நீ கம்பல்சரி கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாமே. யோசிச்சு பாரு, உன்னால் ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் சென்டம் எடுக்க முடியும். நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஷெடியூலை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. 11th மேலேருந்து 22nd மே வரைக்கும் உங்களுக்கு டெய்லியுமே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 5:30 PM வந்து லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். நடுவில் டேட்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. 12க்கும் 14க்கும் நடுவில் 13ஆம் தேதி கிளாஸ் கிடையாது, இப்போவே சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இன்னொரு நாள் ஒரு சண்டே இல்லாமல் இருக்குமே. 16க்கும் 17th அன்றைக்கி இருக்காது. 16th அதோட அடுத்த கிளாஸ் வந்து 18th இருக்கும். ஸோ இந்த 2 நாளை தவிர மீதி நாள் எல்லாமே உங்களுக்கு 5:30 PM கிளாஸஸ் இருக்கும். எந்தெந்த கிளாஸஸ் இதில் உங்களுக்கு ரெக்கார்டடாக இருக்க போகுது, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லித்தர போகிறேன்? சாப்டர் 1 புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லித்தர போகிறேன். சாப்டர் 1 புக் பேக்கில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் சொல்லித்தர போகிறேன். அதே மாதிரி லாங் ஆன்சர்ஸ் 2 பார்ட்டாக நடக்கும். எத்தனை கொஸ்டின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2 பார்ட்ஸாக நான் பிரித்து நடத்துவேன். ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நடத்துவேன். எல்லா ப்ராப்ளமும் நடத்த முடியாது. ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் உனக்கு எக்ஸாமில் கேட்க போகிறதும் இல்லை. வெறும் சில ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸில் இருந்தால் கேள்விகள் வரப்போகுது. சரியா? அகெயின் அதே சேம் சைக்கிள் ஃபார் சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. நீ 2 சாப்டர் ஃபுல்லாக படிச்சிட்டாலே ஃபஸ்ட் மிட் டேர்மில் சென்டம் எடுத்துட முடியும். ஒரு சில ஸ்கூலில் மட்டும் சாப்டர் 3 வந்து பாதி வைப்பாங்க. அது நீ கவலைப்படாத. ஃபஸ்ட்டு இந்த 10 டே சேலஞ்சில் இந்த 2 சாப்டரை முடிச்சிருவோம். சார் என் ஸ்கூலில் 3 சாப்டர் சார், அந்த 3ஆவது சாப்டரில் பாதி சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா அதை இதே மாதிரியே நம்ம ஜூன் மந்த்து ஒரு 1 வீக் சேலஞ்ச் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் மாசாக படிச்சிருவோம். இப்போ இந்த சேலஞ்சை எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் என் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணணும். சார் இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுலே நிறைய பேர் நம்ம தீமினல் பேட்சில் இருக்கிற பசங்க பார்ப்பேன். நான் தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் இப்போ இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணணுமா? இந்த பார், தீமினலில் நீ இருக்கிறதுனால உனக்கு இந்த சேலஞ்சு ஆல்ரெடி ஆப்புக்கே வந்துடும். இதில் நான் கிளாஸ் எடுக்க இதெல்லாம் நான் அழகாக ஆப்லேயும் அப்டேட் பண்ணி வச்சுருவேன். உனக்கு இதோட பிடிஎஃபையும் தீமினல் பசங்க எல்லாரும் கொடுத்துருவேன். அதனால் நீ டென்ஷனே ஆக தேவையில்ல. நீ நம்ம தீமினல் கிளாஸஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உனக்கு பை டைம் நீ சூப்பராக இதை விட மாசாக ரெடி ஆகிட்டு இருப்ப.
ஏன்னா இங்கே நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நடத்துகிறேன்னா உனக்கு அங்கே எல்லா ப்ராப்ளமே நடத்தி கொடுத்துரும். நீ இப்போ கிளாஸ் கவனிச்சிட்டு தானே இருக்க, சரியா? ஸோ அதனால் நீ அதுக்கு டென்ஷன் ஆக்க வேண்டாம், சரியா? இப்போ யூடியூப்பில் மட்டும் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுற பசங்க இந்த 10 டே சேலஞ்சை எவ்ரி சிங்கிள் டே ஆனால் என் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணு. தீமினல் பசங்க ஒரு செகண்ட் ஆர் தேர்டு ரிவிஷன், நம்ம ஏற்கனவே தீமினலில் படிச்சிருப்போம், திரும்ப ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் டைம் ரிவிஷன் பண்ணோன்னா யூடியூப்ல வந்து பாரு, தப்பு இல்லை. திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன், நான் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிறேனே அப்படின்னா வா, தாராளமாக வா, சரியா? இப்போ எல்லாருமே ஒரு பயங்கர ஃபுல் மோட்டிவேஷனோட ஐ வில் கெட் சென்டம் இன் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபிசிக்ஸில் என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் கண்டிப்பாக சென்டம் எடுக்க போகிறோம். ஒரு நல்ல ஆரம்பமே வந்து பாதி ஜெயித்தார் போல அப்படின்வாங்க, அதுதான் இங்கே. ஓகே, we are going to have a very very good start that it is going to give us positive vibes until the end of the year. ஓகே, இந்த வருஷத்தோட கடைசி வரைக்கும் உனக்கு அது என்ன செய்ய போகுது அப்படின்னா வெற்றியை தரப்போகுது, ரைட்டா? இப்போ யாராவது சேரலை அப்படின்னா ஓகே, இந்த பார், ஃபீஸ் வந்து வெறும் 2299 rupees தான் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இந்த ஃபீஸில் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் தரப்போகிறோம். உனக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். அச்சச்சோ, என்னால் லைவ் கிளாஸஸ் கவனிக்க முடியாது, நான் ஸ்கூல்ல இருந்து வரதே எனக்கு லேட் ஆகிடும் யானி ஆன்சர் அப்படின்னா உனக்கு அப்போ அதே கிளாஸஸ் ரெக்கார்டடாகவும் கிடைக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2 ஆப்ஷனும் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். உன் கம்ஃபர்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீ இதை சூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு ஸ்கூலில் நடத்துகிற டாபிக் எப்போ எது புரியலனாலும் உடனே ரெக்கார்டட் பார்த்து படிச்சுக்கலாம். மேக்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணாலும் ஸ்கூலில் கொடுத்தது முடிக்க முடியலையா, வீடியோ பார்த்து படிச்சிடு. ஸ்கூலில் நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்களா, எங்களோட தீமினல் பேட்சில் இருக்கிற கண்டென்ட்டை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிடு. உனக்கு தேவையான பிடிஎஃப்ஸு, நோட்ஸு எல்லாமே ப்ராப்பராக ஈவன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக அழகாக வந்துடும். ஃபார்முலா ஷீட்ஸ் வேணுமா கொடுத்துருவோம், சரியா? இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷு, எவ்ரிதிங், ஈவன் பயாலஜி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உனக்கு 600 out of 600 எடுக்கணும் அப்படின்னா நான் கேரண்டியாகவே சொல்கிறேன், உனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நாங்கள் தான். If you want 600, we are the only people who can help you get that mark. நான் அதை ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோ, சரியா? அண்டு நம்மளோட 10 டே சேலஞ்சை என்ன ஆனாலும் சரி சும்மா அப்படியே கவனமாக, ஓகே, இந்த கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதுன்னுவாங்க, அதுக்குன்னு ஊற்றிக்காது, கண்ணில் ஏறி சும்மா பேச்சு சொல்லுவாங்க உடம்பு கூலாகிறதுக்காக. சரி, எனக்கு மூஞ்செல்லாம் கொப்பளமாக வருது, உடம்புலாம் ஹீட்டாக இருக்குது வெய்ய நாள் அப்படின்னா லைட்டாக இதில் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கும். அதுக்குன்னு எல்லாத்தையும் மொண்டு ஊற்றிக்காத, அது ஹெல்த்துக்கு நல்லது, சரியா? இல்லைனா காலில் தடவைனா கூட நல்லது. சாரி, இது வேறு மாதிரி வைத்தியம் பார்க்குற கிளாஸாக மாறிடும். இப்போ அதுக்கு அது வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தால் அப்புறம் ஐ வென்ட் சம்வேர் எல்ஸ். பட் விஷயம் என்ன அப்படின்னா 10 நாள் சேலஞ்சை ஃபாலோ பண்ணு, சரியா? எவ்ரி சிங்கிள் டே ஐ வாண்ட் யூ டு ஃபாலோ த 10 டே சேலஞ்ச். மேலே நல்லா படிச்சிருவோம் தாங்க, சரியா? சூப்பராக படிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் மோட்டிவேஷன் இல்லையோ, படிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லையோ, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு பயமாக இருக்கோ, இங்கே வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோ, இங்கே வந்துடும், சரியா? பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே, பாய்.